ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே சூப்பரான ஒரு சாம்பார் செஞ்சு அதை இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் குக்கிங் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஃபஸ்ட் அதுக்கு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சு செஞ்சுக்கோங்க. இருக்கிறத வச்சு சூப்பராக செய்யலாம். அதுக்கு ஃபஸ்ட் நான் பருப்பு எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு பாசிப்பருப்பு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுற வரைக்கும் நம்ம இதை நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஏன்னா இது நல்லா ஊறட்டும். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் நம்ம கட் பண்ணியாச்சு. அது கூட நான் சின்ன வெங்காயம் பூண்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். நான் அதில் காட்டலை. அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு நான் என்கிட்ட இருக்கிற கேரட், சொரக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் இதை தான் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே நம்ம குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அது கூட அந்த பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க, ஓரளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் தூள் இப்போவே இதில் சேர்த்துக்கோங்க. நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணலாங்க. இதில் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருக்குறேன். இப்போவே கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியதாங்க. இது செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸிங்க. யாருனாலும் இது செஞ்சு முடிச்சிடலாம். குக்கிங் தெரியாதவங்க கூட இதை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும், டைமும் அவ்வளோ எடுத்துக்காதுங்க. ஸோ இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். எனக்கு கொஞ்சம் விசில் ஆடுற மாதிரி இருந்தது, கொஞ்சம் பயமாக இருந்தது. தான் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாமே நான் ட்ரை பண்ணேன். அடிக்கிற வெயிலுக்கெலாம் கிச்சனில் நின்று சமைக்கவே முடியலைங்க. அதனால் டக்குன்னு சமைச்சிட்டு வர்றதுக்கு நம்மளுக்கு இதை தான் பெஸ்ட் ஐடியா. ஸோ அதனால் இதை நான் சூஸ் பண்ணேன் ஃபஸ்ட்டு வீடியோவாக போடுறதுக்காக. நான் ஆல்ரெடி குக்கிங் சேனல், என்னோடய சேனல் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் குக்கிங் ரிலேட்டடாக. ஸோ டைம் இருந்தால் நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு காய்கறி எல்லாமே. இதை நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு பாருங்கள் எல்லாம் நல்லா வெந்துச்சுன்னு சொல்லி பார்த்தாலே தெரியுது. முருங்கைக்காய் எல்லாமே தனித்தனியாக நல்லா உதிரி உதிரியாக வந்துடுற மாதிரி ஆகிடுச்சு. நான் ரொம்ப வேக வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அப்படி இருந்தால் தான் நைட்டு நம்ம இட்லி சாம்பார் இட்லி தோசைக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு தாளிப்பு போட்டுடலாங்க. அதுக்கு ஒரு பேன் எடுத்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு, சீரகம், கருவேப்பிலை, 2 வரமிளகா இதையும் சேர்த்துட்டு நல்லா லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அப்படியே எடுத்து நம்ம குக்கரில் ஊற்றிட வேண்டியதாங்க. சாம்பாரில் ஊற்றிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, ஈஸியான சாம்பார் ரெடி. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். இதுக்கு என்ன டேஸ்ட்டுன்னு அப்படின்னு கேட்காதீங்க. பட் இருந்தாலும் நம்மக்கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சு நம்ம சூப்பராக ஒரு சமையல் செய்ய போனால் இந்த சாம்பார் செஞ்சு அசத்தலாங்க வரவங்களுக்கு. அவ்வளோதாங்க. நான் இன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு இட்லி நான் வச்சுருந்தேன். அதையும் இதில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். 4 இட்லி வச்சு சாம்பார் நல்லா ஃபுல்லாக ஊற்றி அப்படியே எடுத்து சாப்பிட்டாங்க. என்னோடய டின்னர் ஓவர். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.